அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆனந்தலஹரியின் அபிராமி அந்தாதி வைபவத்தில் 14வது பாடலை சிந்திக்க உள்ளோம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் உனக்கு நான் கலந்து தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சரஸ்வதி நமோஸ்துப்யம் வரதே காமரூபிணி, வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்து மே சதா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः, குருக்ஷாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. என்னுடைய பரமேஸ்வரி குருவான ஆத்ம வித்யாம்பிகையின் பாதங்களை பணிந்து என்னுடைய பரமகுருவான ஸ்ரீவித்யா உபாசகி கோட்டூர்புரம் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மாளின் பாதங்களை தொட்டு, என்னுடைய ஆத்ம குருவான என்னை ஈன்ற பெற்றோர்களான விஜயஞ்சயா தம்பதியினரின் திருப்பாதங்களை பணிந்து ஆனந்தலஹரியின் அபிராமி அந்தாதி வைபவத்தின் 14வது பாடலை சிந்திக்க பிரவேசிக்க உள்ளோம். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள், சிந்திப்பவர் நல்திசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே. பந்திப்பவர் அழியா பரமானந்தர், பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னலியே. இதுவரைக்கும் அம்பிகையினுடைய அழகு, விஸ்வரூப தரிசனம், வேதங்களிற்கு உவமை, இவைகளை பாராட்டி பெருமைப்படுத்தி சொல்லிக்கொண்டு வந்த அபிராமி பட்டர் இங்கே இதற்கு முன்னால் பாடலில் இதை தவிர, அம்பிகையை தவிர வேறொரு தெய்வத்தை வந்திப்பதில்லை அப்படின்னு உறுதியாக சொன்னதை பார்த்தோம். அப்போ நான் கும்பிடுற அந்த அம்பிகை எத்துணை உயர்வானவள் அப்படின்னு திரும்பவும் அவளுடைய புகழினை சொல்கிறார். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள். வானவர்னு சொல்லக்கூடிய தேவர்கள், அம்பிகையை வந்தித்து பெரும் பேறு பெற்ற தேவர்கள் சிலரை நம்ம பார்த்தோம். ஆதித்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாயிறு, சூரியன், சந்திரன், அக்னி, இந்திரன், மன்மதன், இந்த மாதிரி வானவர்கள் பணிந்திருக்கிறார்கள். தானவர் அப்படின்னா அசுரர்கள் அப்படின்னு அர்த்தம். அம்பிகை அசுரர்களும் பணிந்திருக்கிறார்கள். காளீஸ்வர ரூபத்தை வச்சு வழிபாடு பண்ணுறா இல்லையா. தானவர் ஆனவர்கள், அதாவது நல் எண்ணம் கொண்ட தேவர்களும் உன்னை வணங்குறாங்க, அசுர புத்தி கொண்ட கெட்டவர்களும் உன்னை வணங்குறாங்க அம்மா. சிந்திப்பவர் நல் திசை முகர் நாரணர், எப்பொழுதுமே தன்னுடைய சிந்தனையில் இருத்தி உன் திருவடி தாமரைக்கு மலர்களை சமர்ப்பித்து ஆத்ம பூஜை செய்து கொண்டிருப்பவர். நல் திசை அப்படின்னா 4 திசைகளில் முகங்களை உடைய பிரம்மதேவரும் நாரணரும் நாராயணருமான விஷ்ணு பகவானும் உன்னையே சேவிச்சுட்டு சிந்தனையிலேயே உன்னை வச்சிருக்காமா அப்படின்னு சொல்கிற. சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர், எப்பொழுதுமே உன்னை தன்னுடைய கருத்தில் தனமாக கொண்ட அந்த சிவபெருமான் உன்னையே தியானித்து கொண்டிருப்பதினால் எப்பொழுதுமே அழிக்க முடியாத பரமானந்தத்தினை தன்னகமாக கொண்டு பரமானந்தராக இருக்கிறார். பரம ஆனந்தர் அப்படின்னா, பரம் அப்படின்னா அந்த பிரம்மமாகிய அம்பிகை, ஆனந்தர் அப்படின்னா அந்த அம்பிகையை தான் கொண்டதன் காரணமாக ஆனந்தத்தில் இருக்கக்கூடியவர் பரமானந்தர் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கார். பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னலியே. தன்னலி அப்படிங்கிற வார்த்தைக்கு எளிமை அப்படின்னு பொருள். அதாவது தேவர்கள், அசுரர்கள், விஷ்ணு, பிரம்மா, சதாசிவன் இவர்கள் எல்லாம் உன்னை வந்திக்கிறாங்கம்மா.
அத்துணை உயர்வான உன்னை இந்த உலகத்தில் பிறந்த ஈனப்பிறவியான நான் கூட நெருங்கி பக்தி செய்கிற அளவுக்கு அவ்வளவு எளிமையானவனாக இருக்கியேம்மா அப்படின்னு அவர் உருகிறதாக இந்த பாடலில் அழகாக தெளிவு செய்திருக்கிறார். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல்திசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னலியே அப்படின்னு இந்த பாடலை நிறைவு செய்திருக்கிறார். ஆத்ம வித்யாபிகையின் நல்லருளால் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என கூறி, ஆத்ம வித்யாபிகையின் பேரருளால் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கட்டும் என வேண்டி இன்றைய பகுதியை நிறைவு செய்கிறோம். நன்றி.